I had spent my entire life trying to avoid failure in pursuit of perfection. எத்தனை பேர் என்ன மாதிரி ஃபெயிலியரே இல்லாமல் செய்கிற எல்லா செயல்லையும் ஒரு பெர்ஃபெக்ஷனை கொண்டு வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வருஷம் பல போன அப்புறம் தான் புரியுது ஒவ்வொரு ஃபெயிலியரும் நமக்கு ஒரு பெர்ஃபெக்ஷனை கற்றுக் கொடுக்குதுன்னு. இப்போது தவறுகள் தெரியாமல் சரி எதுன்னு புரிஞ்சுக்க முடியாது. அதுவே தவறுகள் நடக்காமல் தவறு எதுனே நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மிஸ்டேக்ஸ் தான் உங்களோட பெஸ்ட்டு வெல்விஷர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் உங்களை நல்வழிப்படுத்தும், உங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கும். இனிமேல் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடக்குதுன்னு எல்லாமே மிஸ்டேக்ஸாக போயிட்டுருக்குன்னு கவலைப்படாதீங்க. என்ன வேணால் பண்ணுங்கள், எல்லாம் நன்மைக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் டு வெசன்பர்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஸ்டேக்ஸே இல்லாமல் ஒரு எம்ப்ராய்டரி ப்ளவுஸில் எப்படி எம்ப்ராய்டரி கொடுக்கலாம் அப்படின்னு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே எம்ப்ராய்டரி போடுறாங்க, ஆனால் எம்ப்ராய்டரி நல்லா வந்துடுது, டிசைன்ஸ் அழகாக வந்துடுது, ஃபிட்டிங் மட்டும் வர மாட்டேங்குது. ஏன்? இப்போ ஜென்ரலாக நம்ம கையிலேயே சும்மா வரைஞ்சிட்டு அதில் எம்ப்ராய்டரி போட்டு அதை நம்மளுடைய பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஃபிட்டிங் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணோன்னா வருமா? கண்டிப்பாக வராது. ஸோ என்ன பண்ணணும், வாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இந்த எம்ப்ராய்டரி நம்ம பாட் நெக் வச்சு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா? சரி, இது பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டில் கொடுத்த எம்ப்ராய்டரி. இதை எப்படி பர்ஃபெக்டாக கொடுக்குறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எம்ப்ராய்டரி மார்க் பண்ண போகிறோம். எப்படி நுணுக்கமாக மார்க் பண்ண போகிறோன்றதை காட்ட போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டிங் வெட்டிடணும், லைனிங்கை வெட்டிடணும். லைனிங்கை வெட்டிட்டு பேக் தட்டை இந்த மாதிரி அலவன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணிடணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிடணும். இது ஃபினிஷிங் லைனிங் அளவு. இது அலவன்ஸ் கொடுத்து இப்படி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். டேரெக்டாக நீங்கள் எடுத்தோடனே வெறும் மெட்டீரியலில் போய் நீங்கள் எம்ப்ராய்டரி மார்க் பண்ணி அளவு ப்ளவுஸை கொடுத்து மார்க் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிட்டிங்கே வராது. லைனிங் ஒரு பக்கம் இழுத்துட்டு போகும், பாடி துணி ஒரு பக்கம் இழுத்துட்டு போகும். அந்த மாதிரி இப்போ லைனிங்கை வெட்டி அதிலேருந்து இந்த மாதிரி அட்டை போட்டு எடுத்து பேக் தட்டுக்கு அட்டை, ஃப்ரண்ட் தட்டுக்கு இந்த மாதிரி அட்டை போட்டு எடுத்து போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வரும், ஃபினிஷிங் வரும். அதை இப்போ மார்க் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ பேக் தட்டு மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்ட்ரைட் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. பேக் தட்டு அளவுக்கு இப்படி கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு லைனிங் அப் அண்ட் டவுன் வராது. இல்லைன்னா லைனிங் லூஸ் ஆகிரும். மேலே பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி நல்லாயிருக்கும், ஆனால் லைனிங் லூஸாக இருக்கும். உங்களுக்கு போடுறப்போ லைனிங் ப்ளவுஸ் போடுறப்போ ஃபிட்டிங் கிடைக்காது. இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபிட்டிங்கும் கிடச்சிரும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். ஆனால் வேலை ஜாஸ்தி. ஆனால் இந்த வேலையை இப்படி தான் செய்யணும், இதான் முறை. இது ஃபினிஷிங் அளவு. இந்த மாதிரி ஃபினிஷிங் இது அலவன்ஸ் லைனிங் அளவு வெட்டியிருக்கிறோம். இந்த மாதிரி அலவன்ஸ் கொடுத்து இப்படி வெட்டிட்டீங்க, மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி போட்டோன்னே உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் அவுட் ஆகாது. இந்த லைனிங் அப் அண்ட் டவுன் அவுட் ஆகாது. ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி அட்டை போட்டு மார்க் பண்ணுறது. அப்போ இந்த அளவோட எம்ப்ராய்டரி முடிச்சிருவோம். அப்போ உங்களுக்கு என்ன டிசைன் நம்ம வரைஞ்சி கொடுக்குறோமோ அதே மாதிரி ஃபினிஷிங் கிடச்சிரும். இப்போ ஃப்ரண்ட் தட்டு போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் தட்டு வரைஞ்சிக்கிறோம். அப்படி ஃப்ரண்ட் தட்டு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் தட்டுக்கு இந்த அட்டை போட்டிருக்கோம்ல, அட்டையை வச்சு கரெக்டாக மார்க் இந்த மாதிரி அடிச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே அலவன்ஸ் விட்டுறணும். இந்த மாதிரி இதுதான் அலவன்ஸு. இது அலவன்ஸ் பிடிக்கன்னா எம்ப்ராய்டரியில் ஏறிச்சுன்னா ஊசி உடச்சிரும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் இப்படி மார்க் பண்ணிடுங்க.
இப்போ அப்புறம் ஃப்ரண்ட் தட்டு முடிஞ்சது, பேக் தட்டை ஆப்போசிட் செட்டு சைடு ரெடி பண்ணிக்கலாம். இப்படியே திருப்பி போட்டு இந்த மாதிரி கரெக்டாக அந்த மார்க் கரெக்டாக எடுத்து வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. பேக் தட்டை மார்க் பண்ணிக்கோங்க. எம்ப்ராய்டரி இதோடு முடிச்சிடணும். இப்போ இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பேக் கரெக்டாக வந்துருச்சா? அந்த மாதிரி கிராஸாக இருந்ததுன்னா டச் பண்ணிக்கோங்க. அப்படி இது ஃப்ரண்ட் தட்டு. இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணி உள்ளே ஏதாவது ஒன்று டிசைன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இதுக்குள்ளே கொடுத்துக்கணும். இதெல்லாம் அலௌன்ஸ் உள்ளே போகிறது. அதே மாதிரி இங்கே இது கீழே வர்றது அலௌன்ஸு. இதுக்கு மேலே தான் எம்ப்ராய்டு போட போகிறோம். அப்போ இதுக்குள்ளே எம்ப்ராய்டு வேலையெல்லாம் இதுக்குள்ளே முடிஞ்சிடணும். இப்போ இங்கே அலௌன்ஸ் மேலே கொடுக்குறது, இதையும் அந்த மாதிரி மார்க் பண்ணிடணும். இதுக்குள்ளே அந்த ஏதாவது டிசைன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை மறுபடியும் அந்த எம்ப்ராய்டை உடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அலௌன்ஸை ஒதுக்கிடணும். உள்ளே பிடிக்கிறதா அலௌன்ஸை ஒதுக்கிட்டு தான் எம்ப்ராய்டை போடணும். அப்போ இந்த டிசி மார்க் போட்டுக்கணும்னா இதுக்குள்ளே தான் எம்ப்ராய்டு போடணும். அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ ஏதோ ஒரு பக்கம் இங்கே வரைக்கும் போட்டு விட்டாங்கன்னா அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். எம்ப்ராய்டு ஆரி ஒர்க்கெல்லாம் உடச்சி கொடுக்க வேண்டி வரும். இப்போ பீஸே அவுட் ஆயிரும். இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். கைஸ், இந்த மார்க்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இனிமேல் உங்களுக்கு மிஸ்டேக்ஸே இல்லாமல் எம்ப்ராய்டரி உங்களால் போட்டு அதில் ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் உங்கள் கஸ்டமர்ஸுக்கோ இல்லை உங்களுக்கோ கொண்டு வர முடியும். இதை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு அடுத்த நல்ல கான்செப்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.